ஸ்ரீரங்கவீர ரகுபுங்கவ வேதமௌலி குருவேடதேந்திர கருணா பரிணாம போதம் சேஷாச்சலே சுச்சிரபோதித சாத்திர பிருந்தம் சேஷாத்ரிநாத குருவர்யமஹம் பிரபத்யே. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னிலிருந்து நாம பார்க்க இருக்கிறோம். குட்டி குட்டியா வார்த்தைகள்லாம் பார்த்தோம், எழுத்துக்கள் பார்த்தோம், அதுக்கப்புறம் குட்டி குட்டியா வார்த்தைகள்லாம் பார்த்தோம். அந்த பாலாதர்ஷத்துல ஒரு 2 பாடம் பார்த்தோம். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம நன்னா தெரிஞ்சின்றால் அதுக்கப்புறம் நாம மேல சில விஷயங்கள், சில கிரந்தங்கள் வாசிக்கிறதுக்கு, பாலாதர்ஷம் பிரதமாதர்ஷம்லாம் வாசிக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். அதுக்கு மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயங்கள் இருக்கு. முதல்ல இன்னைக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஷப்தாஸ் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். சப்தங்கள் அப்படின்னு சொல்றோம். சப்தங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நவுன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, அதுதான் இங்க சப்தங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல பல கேட்டகரி இருக்கு. நாம பார்க்க வேண்டியதெல்லாம் பல கேட்டகரிகள் இருக்கு. மெயினா சம்ஸ்கிருதத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், நமக்கு எழுத்துக்கள் நன்னா தெரியும், நாம படிக்க ஆரம்பிச்சுட்டோம், நம்மளால் நமக்கு ஓரளவு எழுத்து கூட்டி கூட்டி படிக்க வருது அப்படின்னு இருக்கும் பொழுது நாம அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுல முயற்சி பண்ணலாம். அர்த்தங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நமக்கு வொகாபுலரி ஞானம் வேணும். என்னென்ன சப்தங்கள் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு சம்ஸ்கிருதத்துல, இதெல்லாம் என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முக்கியம் விபக்தி. விபக்தினா கேஸ், சிஏஎஸ்சி, கேஸ் தான் விபக்தி. பொதுவாகவே இந்த கேஸ தமிழ சம்ஸ்கிருதத்துல காரகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேஸ நன்னா தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இதெல்லாம் ரொம்ப சுலபமா இருக்கும். சென்டென்ஸினுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஒரு சௌலபியம் கிடைக்கும். அவ்வளோ ஈஸியா இருக்கும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறது. நாம ஒண்ணு பண்ணலாம், நான் ஒண்ணு ஒண்ணா டைப் பண்ணி காமிக்கிறேன். அந்த டைப் பண்ணி காமிக்கிற விஷயத்த நீங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. இதுல நான் ஒரு வேர்டு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், அதை பாருங்க. தெரியறதா? தெரியுது சுவாமி. பொதுவா சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்னு சுபந்தஹா. த வேர்ட் சுபந்தஹா, 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 சுபந்தஹா. இப்படி சுப் அப்படின்னு ஒரு பிரத்யயம். என்னது? சுப் அப்படின்னு சில பிரத்யயங்கள்லாம் இருக்கு நிறைய, அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். சுப் அப்படின்ற பிரத்யயத்தை அந்தமாக, முடிவாக கொண்டது, அதுதான் சுபந்தகா. இப்போ சுபந்தகா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னால், நாம பதம் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? நாம பதம் அப்படின்னு அர்த்தம். நாம பதம். இப்போ நாம 2 சொல்றோம் இல்லையா, இப்போ ராமஹா, ராமஹான்னு இருக்கு.
அது நாமபதம். ராமஹா அப்படின்றது என்னது? நாமபதம். இப்போ இது ஒண்ணு. சுபந்தஹா, திங்கந்தஹா அப்படின்னு ஒண்ணு. சம்ஸ்கிருதத்துல ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். சுபந்தஹா, திங்கந்தஹா அப்படின்னு. திங் அப்படின்ற பிரத்யயத்துல வர்றதுதான் இது. இந்த திங் அப்படின்ற பிரத்யயத்துல இருந்து வர்றதுதான் இது. இது வந்து வெர்பு. இது என்னது? வெர்பு. கிரியாபதம் அப்படின்னு பேரு இது. இதுக்கு கிரியாபதம்னு பேரு. கிரியாபதம்னா என்னது? வெர்பு. நாமபதம், கிரியாபதம். இது வந்து நவுன். இன்னும் நிறைய நவுன் நிறைய இருக்கு இல்லையா? இதெல்லாம் எல்லாம் சேர்ந்தான் ராமஹா. இப்போ என்ன ரெண்டு? சுபந்தஹா, திங்கந்தஹா அப்படின்னு ரெண்டு. இதுல மூணாவதும் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, அவ்யய அவ்யயா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சுபந்தஹா, திங்கந்தஹா, அவ்யயா. அவ்யயஹான்னு என்ன அர்த்தம்? Those words which cannot be declined. மாறவே மாறாது. நவுனாவும் ஆகாது, வெர்பாவும் ஆகாது. ஒரே மாதிரியா இருக்கும். அதுக்கு பேர் தான் அவ்யயம். அது நிறைய இருக்கு. யதா, ததா, இதெல்லாம் அவ்யயம். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவ்யயம். அப்ப சம்ஸ்கிருதத்துல என்ன இருக்கு? சுபந்தஹா, திங்கந்தஹா, அவ்யயா அப்படின்னு. அவ்யயத்தை நிறைய நம்ம இங்கிலீஷ்ல கூட சொல்லுவோம் இல்லையா? அட்வர்ப்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி ப்ரிஃபிக்ஸு, கன்ஜங்ஷன்ஸு, இதெல்லாம் அவ்யயம். அட்வர்பு, ப்ரிஃபிக்ஸு, கன்ஜங்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து அவ்யயம் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம மெயினா இன்னைக்கு பார்க்க போறது விபக்தி அப்படின்றது பார்க்க போறது மெயின் ஒண்ணுதான். அது என்ன அப்படின்னா சப்தாஹா. இதான் பார்க்க போறோம். சப்தாஹா. சப்தாஹாக்கு வேற சுபந்தஹா. சுபந்தஹா வேற பேர். சினானிம்ஸ். சப்தஹா, சுபந்தஹா அப்படின்னு. சப்தஹா, சுபந்தஹா அப்படின்னு ரெண்டு பேர். இந்த சப்தா இருக்கு பார்த்தீங்களா? இந்த சப்தாஸ்லாம் இந்த கேட்டகரியில தான் வரும். எந்த கேட்டகரியில வரும் அப்படின்னா விசேஷ சப்தாஹா. விசேஷ சப்தாஹா. விசேஷ சப்தாஹனா அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ் விசேஷ சப்தாஹா. இல்ல இல்ல, சாரி சாரி, விசேஷண சப்தாஹா. விசேஷண சப்தாஹா. விசேஷண சப்தாஹா அட்ஜெக்டிவ்ஸ். விசேஷ்ய சப்தாஹா. விசேஷ்ய சப்தாஹா அது வந்து நவுன்ஸ். நவுன்ஸ் விசேஷ்ய சப்தாஹா. அதுக்கு மேல சர்வநாம சப்தாஹா. சர்வநாம சப்தாஹா அது என்னது? ப்ரொனவுன்ஸ்.
ப்ரொனவுன்ஸ். இதுக்கு மேல சங்கியா சப்தாக. சங்கியா சப்தாக, நியூமரல்ஸ். என்ன 4 இருக்கு? விசேஷண சப்தாக, விசேஷ்ய சப்தாக, சர்வநாம சப்தாக, சங்கியா சப்தாக. விசேஷண சப்தங்கள் அட்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னால் மதுரஹா, சுக்லஹா, சுச்சிஹி, இதெல்லாம் இருக்கும் இல்லையோ. ரசஹா மதுரஹா அப்படின்லாம் சொல்றேன், அது அட்ஜெக்டிவ்ஸ். இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, இதெல்லாம் விசேஷண சப்தாக. பாகற்காய் கசக்கிறது அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அதெல்லாம் விசேஷண சப்தாக. விசேஷ சப்தங்கள் ராமன், கிருஷ்ணன், பலராமன் இப்படிலாம் சொல்றோமோ இல்லையோ, இதெல்லாம் விசேஷ சப்தங்கள். சர்வநாம சப்தங்கள் ப்ரொனவுன்ஸ் அகம், துவம், சஹா, ஏஷா, ஏஷா அப்படின்லாம் சொல்றோமோ இல்லையோ. நான், நீ, அவன், இவன், இதெல்லாம் யார் இப்படிலாம் பேசுறோமோ இல்லையோ, இதெல்லாம் சர்வநாம சப்தங்கள். இதுக்கப்புறம் சங்கியா சப்தங்கள், நியூமரல்ஸ். எப்படின்னா ஏகம், द्वे, त्रीणि, चत्वारि, पञ्च, षट्, सप्त, अष्ट, नव, दश, இதெல்லாம் சங்கியா சப்தங்கள். இந்த மாதிரி சப்தங்கள் இருக்கு. இது எல்லாமே, இந்த சப்தங்கள் எல்லாமே 3 விபாகங்களாக பிரிக்கலாம். இந்த சப்தங்கள்ல என்னென்ன 3 விபாகங்களாக பிரிக்கலாம் அப்படின்னா பாருங்க. லிங்கம் இல்லைன்னா லிங்கஹா வச்சுக்கோங்களேன். லிங்கஹா. அப்புறம் வச்சனம். லிங்கஹா, வச்சனம். அப்புறம் விபக்தி, விபக்திஹி. லிங்கம், வச்சனம், விபக்திஹி அப்படின்னு 3ஆ பிரிக்கலாம். என்ன எப்படி வேற எப்படி பிரிக்கிறது, இதை எப்படி சொல்றது அப்படின்னா நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னென்ன லிங்கம்? புல்லிங்கஹா, புல்லிங்கஹா. ஸ்திரீலிங்கஹா, நபும்சக லிங்கஹா. புல்லிங்கஹா, ஸ்திரீலிங்கஹா, நபும்சகலிங்கஹா அப்படின்னு 3 லிங்கங்கள் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. சார் சில இடத்துல இந்த புள்ளிங்க பூ மேல ஒரு புள்ளி வைக்கிறாள், அது எதுக்கு சார்? பும்லிங்கஹா அப்படின்னு சொல்றதுக்காக. ஓ. பும்ஸ்துவம் இல்லையா, ஆ. பும்ஸ்துவம் அப்படின்னா மஸ்குலின். அதனால பும்லிங்கஹா. அதுக்கோசரம். இந்த நார்த் இந்தியாக்காரெல்லாம் பும்லிங்கஹான்னு சொல்லுவா. பும்லிங்கா. ஓகே ஓகே. பும்லிங்கஹா, பும்ஸ்துவம் இல்ல, ஆ ஆ அதனால மேல் டாமினேஷன். ஆ. அதனால அதுக்கு. பும்ஸ்துவம் புல்லிங்கஹா அப்படின்னு. ம். ஆனா நார்மலா பார்த்தா புள்ளிங்கா. புல்லிங்கஹா. அதுல புள்ளி வைக்கணும்னு அவசியம் இல்ல. அது வேண்டாம் நமக்கு. ம். புல்லிங்கஹா, ம். ஸ்திரீலிங்கஹா, நபும்சகலிங்கஹா. மஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினின் ஜெண்டர் கூட்டியாச்சா, நியூட்டர் ஜெண்டர், இது 3. இதே மாதிரி வச்சனம் 3 விதம். வச்சனம் 3 விதம். என்ன வச்சனம் 3 விதம்?
ஏகவச்சனம், ஏகவச்சனம், த்விவச்சனம், द्विवचனம், திரி- பகுவச்சனம். பகுவச்சனம். த்விவச்சனம் இல்ல, நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்றேன். ஓகே. பகுவச்சனம், ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். எப்படி இருக்கு? சிங்குலர், சம்ஸ்கிருதத்தில் இது 3 தான். சிங்குலர், டுவல், ப்ளூரல் வச்சனம் 3 விதம். இதுக்கப்புறம் விபக்தி கொஞ்சம் விஷயம் இருக்கு. விபக்தி தான் நாம பார்க்க இருக்கிறோம். மொத்தம் 8 விதமான கேசஸ். கேசஸ் எப்பவுமே சுலபமாகவும் இருக்கிறா போல இருக்கும், கொஞ்சம் மேல போக போக கஷ்டமாகவும் இருக்கிறா போல இருக்கும். தமிழ்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு விபக்தியை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். நாங்க சின்ன வயசுலாம் இருக்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் சொல்லி தருவா. ஐ ஐ தித்தியா, ஐ த்விதியா, இது அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எப்படி மனப்பாடம் பண்ணணும் அப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஐ த்விதியா, ஆல், ஓடு, உடன், திருத்தியா, ஆல், ஓடு, உடன், திருத்தியா, க்கு, ஆக, பொருட்டு. இது இங்கிலீஷ் தெரியலன்னா கஷ்டம், தமிழ் தெரியலன்னா கஷ்டம். தமிழ் தெரிஞ்ச வாழ்க்கோசரம் எழுதுறேன், அப்புறமா இங்கிலீஷ்ல சொல்றேன் நான். ஓகே. க்கு, ஆக, மீரா உங்களுக்கு தான் சொன்னேன். புரிஞ்சு. க்கு, ஆக, பொருட்டு, சதுர்த்தி. அப்புறம் இருந்து, காட்டிலும், பஞ்சமி. க்கு, உடைய, ஷஷ்டி. இல், இடத்தில். இந்த சதுர்த்தியிலும் இக்கு வருதே சார், இதுக்கும் அது ஒரு. அது வேற இக்கு, இது வேற இக்கு, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஓகே ஓகே. அது ராமனுக்கு கொடுக்கிறேன், ராமனுக்கு கொடுக்கிறேன். மாதா பிக்ஷுக்காய அன்னம் ததாதி, பிச்சைக்காரனுக்கு கொடுக்கிறாள், அந்த இக்கு. இந்த இக்குன்னா இது ராமனுக்கு அப்படின்னும் பொழுது இந்த சம்பந்தத்தை சொல்லக்கூடியது. ராமனுடைய தம்பின்னு சொல்றோமோ இல்லையா, அந்த மாதிரி ராமனுக்கு சம்பந்தத்தை சொல்லக்கூடியது. இதான், இதை கொஞ்சம் நுற்று பண்ணி வச்சுக்கணும். ஐ த்விதியா, ஆல், ஓடு, உடன், திருத்தியாக்கு, அகப்பொருட்டு, சதுர்த்தி. இல்லை ஆகப்பொருட்டு சதுர்த்தியா இல்லை, இக்கு அகப்பொருட்டு சதுர்த்தியா இருக்கு, இப்படியே தான் இருக்கு. இருந்து, காட்டிலும், பஞ்சமி, கூடே, ஷஷ்டியில், இடத்தில், சப்தமி. இந்த மாதிரி வச்சுக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்ல இதை ஞாபகம் வச்சுன்னா சௌரியமா இருக்கும். ராமனை, ராமனால், ராமனோடு, ராமனுடன், ராமனுக்காக, ராமனின் பொருட்டு, ராமனிடத்திலிருந்து, ராமனை காட்டிலும், ராமனுடைய, ராமனிடத்தில் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி இப்போ நம்ம சம்ஸ்கிருதத்துல பார்க்க இருக்கிறோம் இந்த விஷயம் மொத்தத்தையும். இப்போ இப்போ பாருங்களேன்,
பொதுவா நாம இந்த விபக்தியை பார்க்கும் பொழுது ரொம்ப சுலபமா இப்போ இதையே நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், எப்படி எழுதுறோன்றத பாருங்களேன். ராமஹா, ராமம், ராமேண, ஹே ராம, ராமாய, ராமாத், ராமஸ்ய, ராமே. இப்படி இருக்கா? இங்கேயே வந்துருங்க இந்த பேஜுக்கு. இப்ப பாருங்க, இந்த ராமஹான் இருக்கு இல்லையா, இது வந்து நாமினேட்டிவ். த வேர்ட் ராமஹா, சிம்பிளா சொல்றோம், நாமினேட்டிவ். ராமஹா, ராமன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு நாம் நாமினேட்டிவ். இந்த ஹே ராம அப்படின்னு இருக்குல்ல, நாமினேட்டிவ் ஆஃப் அட்ரஸ், ஒகேட்டிவ். ஹே ராம, அவனை கூப்பிடுறமே, கூப்பிடுறமே, ஹே ராமா அப்படின்னு கூப்பிடுறா இல்லையா, சம்போதன பிரதமான்னு பேரு. சைட்ல இதையும் எழுதுறேன் நான், நீங்க பாருங்க. பிரதமா, பிரதமா என்னது? ராமஹா. இதுக்கு பேரு சம்போதன பிரதமா. சம்போதன பிரதமா. த்விதியா, த்விதியா விபக்தின்னு சொல்றோமோ இல்லையோ, பிரதமா விபக்தி இப்படி போட்டுக்கணும். பிரதமா விபக்தி, சம்போதன பிரதமா, த்விதியா விபக்தி, ராமம் அப்படின்னு இருக்கா. இப்போ அந்த ராமம் அப்படின்னு எழுதும்போது அக்குசேட்டிவ், ராமனை, ராமனை, ராமனை. புரியுறதா? த்விதியா விபக்தி, ராமனை, ராமம், ராமனை. அடுத்தது திருத்தியா விபக்தி. அடியேன் சாரி ஃபார் இது நடுப்புறேன் சார். நாங்க இதை எழுதிக்கணுமா இல்ல எங்களுக்கு அப்புறமா பிடிஎஃப் வருமா? இது உங்களுக்கு அப்படியே பிடிஎஃப்லாம் வரும், நீங்க இப்ப புரிஞ்சுட்டா சரி. இப்போ எழுத வேண்டாம் இல்லையா? கேட்டு மனசுல வாங்கிக்க. கேட்டுன்றது எழுதணுன்ற அவசியம் இல்லை. நன்றி சார். உங்களுக்கு எல்லாமே பிடிஎஃப் வரும், நடத்துனது அப்படியே வரும். நீங்க மறுபடியும் வீடியோ வச்சு அப்படியே பார்த்துக்கலாம். தன்யோஸ்மி சார். திருத்தியா விபக்தி ராமேன, திருத்தியா விபக்தி ராமேன. அது எதுக்கு? அது வந்து இன்ஸ்ட்ருமெண்டல். கரணே திருத்தியா. ராமேன, ராமனால், ராமனோடு, ராமனுடன் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அது ராமேன திருத்தியா விபக்தி. அடுத்தது சதுர்த்தி விபக்தி. சதுர்த்தி விபக்தி ராமாய. சதுர்த்தி விபக்தி என்ன? ராமாய. ராமாய அப்படின்றது டேட்டிவ். இது வேற மாத்ம பாயிண்ட் அப்போ டேட்டிவ். அவனுக்காக, ராமனுக்காக அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அம்மா ராமனுக்காக பழத்தை கொடுத்தாள். அப்போ ராமாய. மாதா ராமாய பலம் ததாதி. அம்மா ராமனுக்காக பழத்தை கொடுத்தாள் அப்படின்னு.
டேட்டிவ். பஞ்சமி விபக்தி பஞ்சமி விபக்தி. ஏன் யாரோ எதோ எழுதுறா? இதுல எப்படி எழுத முடியும்? ஸ்கிரீன்ல யாரோ எழுதி பார்க்குறா ஏதோ. இதுல எப்படி எழுத முடியும்? நாம் டைப் பண்ற ஸ்கிரீன்ல எழுத முடியுமா? அதை ஆஃப் பண்ற ஆப்ஷன் எங்க இருக்கு? அதான இருக்கு. அதை மாற்ற முடியாது. சுவாமி, இப்போ ராமேன சொன்னா ராமனுடல் அப்படின்ட்டு அர்த்தமா? ராமனுடன், ராமனாலே, ராமனுடன். அதே. ராமனோடு, 3 அர்த்தமும் வரும். ம், ம், ம். அப்பா ராமனுடன் கோவிலுக்கு சென்றார். அப்பா ராமனாலே கோவிலுக்கு சென்றார். ம், ம். அப்பா ராமனோடு கோவிலுக்கு சென்றார். இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது 3மே திருத்தியால் தான் வரும். ராமேன. பஞ்சமே விபக்தி ராமாத். பஞ்சமி விபக்தி ராமாத். அது என்ன? அப்லேட்டிவ். அவனை காட்டிலும். ராமாத் லக்ஷ்மணஹா சமீச்சீனஹா. ராமனை காட்டிலும் லக்ஷ்மணன் நல்லவன். உண்மையிலே அதான். ராமனை காட்டிலும் லக்ஷ்மணன் நல்லவன். ராமாத் லக்ஷ்மணஹா சமீச்சீனஹா. இல்லைன்னு வச்சுங்களேன், ராவணஹா ராமாத் பிப்யதி. ராவணன் ராமனிடத்திலிருந்து பயப்படுகிறான். யாரிடமிருந்து பயப்படுகிறான்? ராமனிடத்திலிருந்து பயப்படுகிறான் இல்லையா? அப்போ ராமாத். இது அடுத்தது ரொம்ப சுலபம் இருக்கிறதுலயே. சம்ஸ்கிருதத்திலேயே சுலபம் எதுனா ஷஷ்டி விபக்தி தான். ஷஷ்டி விபக்தி. ஷஷ்டி அந்த வரணும். ஷஷ்டி விபக்தி தான் ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். இருக்கிறதே எது சுலபம் அப்படின்னா ஷஷ்டி விபக்தி. சம்பந்தத்தை சொல்றது. சீதாயாக பதிஹி சீதாபதிஹி அப்படின்னு சொல்றோமோ இல்லையா? சீதாயாக அப்படின்றது ஷஷ்டி விபக்தி. சீதையினுடைய கணவர். மம கிரகம் என்னுடைய வீடு. மம பிதா என்னுடைய அப்பா. மம நாம ஸ்ரீகாந்தா என்னுடைய பெயர் ஸ்ரீகாந்தன் அப்படின்னு சொல்றோமோ இல்லையா? அதுதான் ஷஷ்டி விபக்தி. அது என்ன ஆகுது? ஜெனிட்டிவ். சம்பந்தத்தை சொல்லக்கூடியதான விஷயம். சம்பந்தத்தை மட்டும் சொல்லக்கூடியதான ஒரு விஷயம். அடுத்தது சப்தமி விபக்தி. सप्तमी विभक्ति ही சப்தமே விபக்தி. யாரிடத்தில் நல்ல குணங்கள் இருக்கின்றன ஒருத்தர் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ராமனிடத்தில் நல்ல குணங்கள் இருக்கின்றன. ராமே சத்குணாக சந்தி. ராமனிடத்தில் நல்ல குணங்கள் இருக்கின்றன. அதுக்கு என்ன அர்த்தம்? லொகேட்டிவ். ராமனிடத்தில் நல்ல குணங்கள் இருக்கின்றன. இப்ப நான் சிங்குலர் மட்டும் தான் சொல்லிருக்கேன். சேம் மீனிங் டியூவல், சேம் மீனிங் ப்ளூரல். அப்படியே நீங்க வச்சுக்கணும். அப்படியே வச்சுக்கணும். ராமஹ ஒரு ராமன். ராமௌ 2 ராமர்கள். ராமாக 3 ராமர்கள். ஹே ராம அப்படின்னா ஒரு ராமனை அழைக்கிறோம். ஏ ராமா
ஏ ராமே அப்படின்னா 2 ராமர்களை அழைக்கிறோம். ஏ ராமாக பல ராமர்களை அழைக்கிறோம். ராமம் ராமனை, ராமௌ ராமர்களை, 2 ராமர்களை, ராமான் பல ராமர்களை, ராமேன ராமனாலே, ராமாபியாம் ராமர்களோடு, 2 ராமர்களோடு, ராமைஹி பல ராமர்களோடு, ராமாய. நான் எழுதட்டுமான் சப்தத்தை? இப்ப பாருங்க, சப்தம் எழுதி சொல்றேன் பாருங்க. ஒரு சப்தம் எழுதுறேன், அப்புறம் நம்ம பார்க்கலாம். ராமஹ, ராமௌ, ராமாஹ. ஹே ராம, ஹே ராமே, ராமாஹ. ஹே ராமௌ, சாரி, ஹே ராமௌ, ராமஹ, ராமௌ, ராமாஹ. ஹே ராம, ஹே ராமௌ, ஹே ராமாஹ. ராமம், ராமௌ, ராமான், ராமேண, ராமாபியாம், ராமைஹி, ராமாய, ராமாபியாம், ராமேபியः, ராமாத், ராமாபியாம், ராமேபியः, ராமஸ்ய, ராமயோः, ராமாணாம், ராமே, ராமயோः, ராமேஷு. இதான் சப்தம். ஒரு சப்தம்னு எடுத்துட்டா இப்படிதான் இருக்கும். இது பிரதமா விபக்தி. இப்ப நான் பிரதமா விபக்தின்னு சொல்லல, நம்பர் மட்டும் போடுறேன். இங்க மட்டும் சம்போதன பிரதமான்னு போடுறேன். ஏன்னா டைப் பண்ணிட்டே இருந்தா டைம் போயிட்டே இருக்கும். இது மட்டும் சம்போதன பிரதமா. द्वितीया विभक्ति, तृतीया विभक्ति, चतुर्थी विभक्ति, पंचमी विभक्ति, षष्ठी विभक्ति, सप्तमी विभक्ति. முன்னாடி எழுதினேன் பிரதமா விபக்தி, द्वितीया விபக்தி, திருத்தியா விபக்தின்னு எழுதியிருக்கேன். அதனால இங்க நம்பர் மட்டும் போடுறேன். இப்ப இங்க பாருங்க, ராமஹ, ராமௌ, ராமாஹ. இது வந்து சிங்குலர். அடுப்பா இது டுவல். இது ப்ளூரல். சார் ஒரு கொஸ்டின். கேளுங்க. இந்த டியூவல் வந்து 2 பேருக்கு, சாரி ப்ளூரல் வந்து 3 ஆர் மோர் தான் வருமா? 2 பேருக்கும் ப்ளூரல் யூஸ் பண்ணுவாளா? கிடையாது, 3 ஆர் மோர் தான். 3 ஆர் மோர். ஓகே, தேங்க்யூ. இப்ப இங்க பாருங்க, சம்ஸ்கிருதத்துல மட்டும் தான் டியூவல்
மற்ற லாங்குவேஜ் எல்லாம் டியூவல் கிடையாது. ம். பாருங்க, சிங்குலர், டியூவல், ப்ளூரல். இப்போ பாருங்க, பிரதமா விபக்தி ராமஹ, ராமௌ, ராமாஹ, நாமினேட்டிவ்னு சொன்னேன். அப்ப எப்படி இருக்கும்? வெறும் பேர். அப்போ ராமஹா, ராமன். ராமௌ, 2 ராமர்கள். ராமாஹ, பல ராமர்கள். சம்போதன பிரதமா, நாமினேட்டிவ் ஆஃப் அட்ரஸ். ஹே ராம, ஒரு ராமனை, ஒரு ராமன். ஹே ராமௌ, 2 ராமர்கள். ஹே ராமாஹ, பல ராமர்கள். இரண்டாவது அக்குசேட்டிவ், ராமம், த்விதியா விபக்தி. ராமம், ஒரு ராமனை. ராமௌ, 2 ராமர்களை. ராமான, பல ராமர்களை. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல், ராமேன, ராமனாலே, ராமனோடு, ராமனுடன். ராமாபியாம், 2 ராமர்களாலே, 2 ராமர்களோடு, 2 ராமர்களுடன். ராமைஹி, பல ராமர்களாலே, பல ராமர்களோடு, பல ராமர்களுடன். 4வது ராமாய, டேட்டிவ், ராமனுக்காக. ராமாபியாம், 2 ராமர்களுக்காக. ராமேபியா, பல ராமர்களுக்காக. ராமாத், அப்லேட்டிவ், ராமாத், ராமனை காட்டிலும். ராமாபியாம், 2 ராமர்களை காட்டிலும். ராமேபியா, பல ராமர்களை காட்டிலும். ஜெனிட்டிவ், சம்பந்தே ஷஷ்டி, சம்பந்தம், ராமஸ்ய, ராமனுடைய. ராமயோ, 2 ராமர்களை உடைய. ராமானாம், பல ராமர்களுடைய. லொகேட்டிவ், ராமே, ராமனிடத்தில். ராமயோஹோ, 2 ராமர்களிடத்தில். ராமேஷு, பல ராமர்களிடத்தில். இதான் விபக்தி, இதான் கேஸ். சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது அயம் ராமஹா, சஹா, அன்னைக்கு பார்த்தோமோ இல்லையா? அயம் அஜஹா, ஏஷஹா கஜஹா. அயம் அஜஹா, சஹா கஜஹா. அன்னைக்கு பிரதமா தரிசனத்துல முதல் லெசன் பார்த்தோமா இல்லையா? அயம் ராமஹா, சஹா கிருஷ்ணஹா. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இனிமே உங்களுக்கு இந்த இந்த இது புரிஞ்சுடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா இந்த சப்தமஞ்சரின்னு ஒரு புக் இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்புறேன். இப்போ அதை வச்சுண்டு நாம மொத்த சப்தங்களும், இந்த சப்தங்கள் எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும். முன்னாடி நான் இங்க போட்டேன் இல்லையா? அட்ஜெக்டிவ்ஸ், நவுன்ஸ், ப்ரொனவுன்ஸ், நியூமரல்ஸ், இது 4ம் அங்க இருக்கும். அடியேன் சுவாமி, சொல்லுங்க. இந்த புக்கா? அதே சேம். சப்தமஞ்சரி. ஆமா, அதே புக் தான். இந்த அட்ஜெக்டிவ்ஸ், நவுன்ஸ், ப்ரொனவுன்ஸ், நியூமரல்ஸ் எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணணும் அதில். அதான் நம்மளுடைய வேலையே. இப்போ இந்த பிரதமா விபக்தி, த்விதியா விபக்தி, திருத்தியா விபக்தி, சதுர்த்தி விபக்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, சிங்குலர், டியூவல், ப்ளூரல், இது எல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ணா ஈஸியா இருக்கும், ரொம்ப சுலபமா இருக்கும். இப்போ ராமஹா, ஸ்ரீராமஹா சரணம் சமஸ்த ஜெகதாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமனே துணை அனைத்து உலகத்திற்கும். த்விதியா அப்படி இருக்கும். இது இருக்கு இல்லையா? சம்போதன பிரதமா எப்படி இருக்கும்? ராம துவமேவ ஆசிரியா, ராமா நீதான் எனக்கு துணை. அதான் சம்போதன பிரதமா. த்விதியா விபக்தி, ராமம் வினா கா கதிஹி, ராமனை தவிர எனக்கு வேற கதி என்ன இருக்கு? திருத்தியா விபக்தி பாருங்க, ராமேன பிரதிஹன்யத்தே கலிமலம், ராமனாலே தவிர்க்கப்படுகிறது இந்த கலியின் கொடுமை. ராமகதா கலி பன்னக பரணி அப்படின்னர்.
பாகவதர் தியாகராஜ பகவத். ராமகதா கலி பன்னகபரணி. ராமகதா கலி, ராமகதா இருக்க, அது கலின்ற கோரமான சர்ப்பத்தை பிடிக்கிற ஒரு பரணி, இந்த பாம்பு பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாரு இல்லையோ, அதுதான் அந்த ராமகதை. அப்ப ராமேன பிரதிகன்யத்தே கலிமலம், ராமனாலே கலியின் கொடுமையானது போக்கப்படுகிறது. ராமாய காரியம் நமஹா, ராமனுக்கான காரியம். ராமாய நமஹா, ராமனுக்காக வணக்கங்கள், வணக்கம். ராமாய நமஹா, ஸ்ரீனிவாசாய நமஹா, ஸ்ரீகாந்தாய நமஹா. யாரும் சொல்ல மாட்டா, அடியேன்னு சொல்லிக்கிறேன். ஸ்ரீகாந்தாய நமஹா. ராமாத் இல்ல, ராமாத் ரஸ்யதி கால பீம புஜகா. ராமனிடத்திலிருந்து பயப்படுறது. ராமனிடத்திலிருந்து, ராமனை காட்டிலும் ஷஷ்டி விபக்தி, ராமஸ்ய சர்வம் வசே. ராமனுடைய ஒரு வசீகரணம் இருக்கு பாருங்க, ஈர்ப்பு நமக்கெல்லாம் தேவை. ராமனுடைய ஈர்ப்பு. ராமே சத்குணாக சந்தி, ராமனிடத்தில் நல்ல குணங்கள் இருக்கின்றன. இதுதான் ஒரு இதுக்கு ஒரு ஸ்லோகம் கூட இருக்கு. கிருஷ்ணோ ரக்ஷது மாம் சராச்சர குரு, கிருஷ்ணம் நமஸ்யாம்யம். கிருஷ்ணேன அமர சத்ரவஹ விநிஹதாஹ, கிருஷ்ணாய தஸ்மை நமஹ. கிருஷ்ணாதேவ சமுத்திதம் ஜெகதிதம், கிருஷ்ணஸ்ய தாசோஸ்மியகம். கிருஷ்ணே பக்திரசஞ்சலாஸ்து பகவன். ஹே கிருஷ்ண துப்யம் நமஹா. இந்த ஸ்லோகத்தை டைப் பண்ணி அனுப்புறேன். அழகா இருக்கும். எல்லா விபக்திக்கும் ஏத்த மாதிரி ஒரு ஸ்லோகம். கிருஷ்ணஹா, முகுந்தமாலையில வருது. கிருஷ்ணஹா ரக்ஷது மாம் சராச்சர குரு. கிருஷ்ணா ரக்ஷது, காப்பாற்று. கிருஷ்ணன் ரட்சிப்பான். மாம் சராச்சர குரு, என்னை சராச்சர குருவாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் ரட்சிப்பான். கிருஷ்ணஹா நாமினேட்டிவ். கிருஷ்ணம் நமஸ்யாம்யகம், கிருஷ்ணனை வணங்குகின்றேன் நான். அக்குசேட்டிவ், கிருஷ்ணனை வணங்குகின்றேன் நான். கிருஷ்ணேன அமர சத்ரவஹ விநிகிதாக, கிருஷ்ணனாலே அமரர்களுக்கு சத்ருவாக இருக்கக்கூடியவர்கள் விநிகதாக ஒழிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட கிருஷ்ணாய தஸ்மை நமஹ, அப்படிப்பட்ட கிருஷ்ணனுக்காக என்னுடைய வணக்கங்கள். கிருஷ்ணாதேவ சமுத்திதம் ஜெகதிதம், கிருஷ்ணனிடத்திலிருந்தே உண்டானது இந்த ஜகத்து. இந்த கண்ணுக்கு எதிர தெரியக்கூடியதான சராச்சராத்மகம், அசையும் பொருள் அசையா பொருட்கள், இவைகளை உடைய இந்த ஜகத்தானது கிருஷ்ணனிடத்திலிருந்தே உண்டு பண்ணப்பட்டது. கிருஷ்ணஸ்ய தாசோஸ்மியகம், கிருஷ்ணனுடைய தாசனாக நான் இருக்கின்றேன். கிருஷ்ணனுடைய சக்தி விபக்தி. கிருஷ்ணே பக்திர் அசஞ்சலாஸ்து, கிருஷ்ணனிடத்திலே சப்தமி, கிருஷ்ணனிடத்திலே பக்திஹி அசஞ்சலா, சஞ்சலமில்லாத பக்தியானது கிருஷ்ணனிடத்திலே இருக்கட்டும். யாருக்கு? எனக்கு கிருஷ்ணனிடத்திலே இருக்கட்டும். பகவன், ஹே கிருஷ்ண, பகவானே, ஏ கிருஷ்ணனே, துப்யம் நமஹா, உனக்கு வணக்கங்கள் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல ரொம்ப அழகான ஸ்லோகம். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் டைப் பண்ணி அனுப்புறேன். இதையும் எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். இதான் இந்த விபக்தியுடைய சாரமான அர்த்தம். இன்னும் நம்ம முழுமையா பார்க்கல. ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன். இதை நம்ம பாலாதர்ஷம் வாசிக்க ஆரம்பிச்சிருவோம் அடுத்த கிளாஸ்ல இருந்து. இப்போ பாலாதர்ஷம் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். அப்பதான் இந்த சஹா, தௌத்தே இதெல்லாம் இனிமேல் பின்னாடி சிங்குலர் ப்ளூரல் இதெல்லாம் வரும். இதெல்லாம் வரும்பொழுது அப்பதான் உங்களுக்கு புரியும். சிங்குலர் என்ன, ப்ளூரல் என்ன, டியூவல் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு புரியும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மேலே மேலே நம்ம வாசிக்கிறதுக்கு. நாம இதை பார்க்கலாம். இதோட இந்த கிளாஸை பூர்த்தி பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். இதோட இந்த கிளாஸை நான் முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.